ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கோடிங் அண்ட் கோடிங் தான் பார்க்க போகிறோம். தமிழில் சங்கீத மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதை பார்க்கலாம். இதுவே நம்ம ஏபிசிடி வச்சு வரக்கூடியதான். ஓகே, இது பார்ப்போம். ஆனால் இதை கோடிங் கோடிங் அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கொடுத்துருக்க இதை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஒரு சங்கீத மொழியில் ரெஸ்டிகேட் அப்படிங்கிறத நம்ம QT அப்படிங்கிற, அதாவது Qலேருந்து D வரைக்கும் என உள்ளது எனில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கதை வச்சு தான் ஃபஸ்ட் நம்ம எழுதுகிறோம். ரெஸ்டிகேட் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்கன்னா QT அந்தந்த லெட்டருக்கு நேராக எழுதுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். TPST அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது இதில் ஏதாவது ரெண்டு வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். டி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்குது. இதுக்கு ஒரே வார்த்தை மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு மேட்ச் பண்ணி போடலாம். ஆனால் எந்த ஒரு வார்த்தையுமே மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஏபிசிடி நம்ம எழுதுவோம்னா அந்த ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ நம்ம இந்த ஆர் அப்படிங்கிறது க்யூவாக மாறி இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த ரெஸ்டிகேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி குறிச்சாங்க. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம குறிப்போம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆருக்கு பதிலாக Q அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பார்ப்போம். ஆர் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஆருக்கு பதிலாக நம்ம Q அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அப்போது இதில் நமக்கு என்ன வார்த்தை -1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் Q அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், யூக்கு பதிலாக சி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. யூக்கு முன்னாடி தான் சி இருக்குது. அப்போது -1 வார்த்தை பண்ணால் தான் நமக்கு சி அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், எஸ்ஸுக்கு பதிலாக நமக்கு சி வந்திருக்கு. எஸ்ஸுக்கு அடுத்தது, எஸ்ஸுக்கு அப்புறமா தான் நமக்கு எஸ் இருக்க இடத்துல சி இருக்குது. அப்போது இங்கே +1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சி அப்படிங்கிற வார்த்தை கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், டி இருக்க இடத்துல யூ அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. டீக்கு முன்னாடி நமக்கு டீக்கு அப்புறமா தான் யூ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ +1 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வேர்டு யூ. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஐக்கு பதிலாக ஐ இருக்க இடத்துல ஐயே தான் இருக்குது. ஒன்றுமே ஒரு மாற்றம் இல்லாது. அப்போது எத்தனாவது வேர்டு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5வது வேர்டு அப்படியே தான். இங்கேயும் 5வது வேர்டு என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும். ஓகேவா? சிக்கு பதிலாக டி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகேவா? சிக்கு அப்புறம் டி, அப்போது +1 தான் பண்ணியிருக்காங்க. +1 டி. அடுத்தது ஏக்கு பதிலாக பி. ஓகேவா? ஏக்கு பதிலாக பி, +1 தான் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. +1 இப்போ பி. அடுத்தது பாருங்கள், டீக்கு பதிலாக எஸ். டீக்கு பதிலாக எஸ். அப்போ டீக்கு முன்னாடி தான் நமக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது -1 பண்ணால் தான் நமக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஈக்கு பதிலாக டி அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஈக்கு முன்னாடி தான் டி இருக்குது. அப்போது மைனஸ் பண்ணணும். -1 பண்ணால் தான் டி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுபடியே இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஓகே, இப்போ இதுபடி இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஆர்டர் படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்ஸுக்கு என்ன செய்யணும்? -1 பண்ணணும். எஸ்லேருந்து -1 பண்ணால் நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கும்? ஆர் அப்படிங்கிற வார்த்தை. எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை நமக்கு ஆர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது டீக்கு நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது நம்ம -1 தான். ஓகே, இது நம்ம செஞ்சு முடிச்சிடும். அதுக்காக நம்ம ரவுண்ட் போட்டு வச்சுருவோம். அடுத்து என்ன அடுத்த வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் -1 தான் கண்டுபிடிக்கணும். டீக்கு முன்னாடி உள்ள வேர்டு என்னது? எஸ் அப்படிங்கிற வேர்டு. அப்போ எஸ் அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும். அடுத்த மூணாவது நமக்கு ஏக்கு என்ன செய்யணும்? +1 பண்ணணும். ஓகேவா? ஏக்கு அடுத்த உள்ள வேர்டு என்னது? டி. அடுத்த டி இருக்குது. ஓகேவா? டீக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? +1 தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டீக்கு அப்புறம் உள்ள வேர்டு யூ. அடுத்த ஐ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகேவா? அடுத்து நமக்கு என்னது? ஐயை அப்படியே தான் போட்டிருக்கோம். ஓகேவா? 5வது வேர்டு, இங்கே 5வது வேர்டு தான் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். 1 2 3 4 5. ஓகேவா? அதே பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ ஐயை அப்படியே தான் போடணும். ஓகே, அடுத்தது எஸ் அப்படிங்கிறது இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்ஸுக்கு என்னது? ப்ளஸ் தான் போட்டிருக்கோம். +1 பண்ணணும். எஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன வார்த்தை இருக்குது? டி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ டி. ஓகேவா? எஸ்ஸுக்கு பதிலாக டி. அடுத்தது டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னு பாருங்கள், +1 தான் நமக்கு பண்ணியிருக்கோம். டீக்கு அப்புறம் என்ன வார்த்தை இருக்குது? யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது.
யூ. அடுத்தது வந்து ஐக்கு பாருங்கள் ஓகேவா. ஐக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த மைனஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதாவது ஒவ்வொரு மொத்தமாக இந்த இப்போ ஸ்டாட்டிக் ரெஸ்டிகேட் ரெண்டுமே எத்தனை எழுத்து இருக்கோ ரெண்டுமே சேம் எழுத்தாக இருக்கும் ஓகேவா. அதில் 1 2 3 4 5 6 7 8 9 9 வார்த்தை இருக்குது. அதே தான் ஸ்டாட்டிக்லேயும் 9 வார்த்தை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. அந்த 9 வார்த்தைக்கு நம்ம எப்படி கீழே உள்ளது கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம இந்த ஸ்டாட்டிக்கு எழுத்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. சி அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டுபிடிங்க. ஐக்கு நம்ம கண்டுபிடிச்சோமா, ஐக்கு வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேவா. அப்போது ஹச் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டுபிடிக்க வரும் ஓகேவா. அடுத்து சிக்கு வந்து அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணணும். சிக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வந்து என்னது, பி. ஓகே, இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன, ஆர்எஸ். இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆர்எஸ்பி அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து யூஐடி, யூஹெச்பி. ஆன்சர் வந்து பி ஓகேவா. யூஐடி யூஹெச்பி ஆன்சர் வந்து பி. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சங்கீத மொழியில் கொடுத்துருக்க இதை எப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதேபடி ரெண்டாவது இதை வந்து ஆர்டர் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள். ஒரு சங்கீத மொழியில் டீச்சர் என்பது வந்து டியிலிருந்து டி என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் சில்ட்ரன் எவ்வாறு எழுதப்படும்? போன சமயமாய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. டீச்சர் அப்படிங்கிறது வந்து BGCEJGT அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஏபிசிடி திரும்ப எழுதும் ஓகேவா. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஏபிசிடி எழுதுங்க. எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், டீக்கு பதிலாக பி அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. டீக்கு பதிலாக பி. அப்போது எத்தனை வார்த்தை, +2 ஓகேவா. +2 வந்து வந்திருக்கு. அடுத்த வார்த்தை பார்ப்போமா. ஈக்கு பதிலாக ஜி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஈக்கு பதிலாக ஜி, அப்போது +2 மறுபடியும் +2 வந்து வந்திருக்கு. அடுத்தது வந்து வார்த்தை பாருங்கள், ஏக்கு பதிலாக சி. அப்போ +2 அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. அடுத்த வார்த்தை பாருங்கள், சிக்கு பதிலாக இ. சியிலேருந்து இ எத்துன்னு ரெண்டாவது வார்த்தை ஓகேவா. அப்போது 2 வார்த்தை வந்து கூடியிருக்கு. அடுத்த வார்த்தை வந்து என்னது பாருங்கள், ஹச்சுக்கு பதிலாக ஜே. ஹச்சிலேருந்து ஜே வந்து ரெண்டாவது வார்த்தை. அப்போ +2. அடுத்த வார்த்தை பாருங்கள், ஈக்கு பதிலாக ஜி. +2 ஓகேவா. ஈக்கு பதிலாக ஜி. அடுத்தது பாருங்கள், எல்லாமே இதில் 2 வார்த்தை தான் குடிக்கும். ஆருக்கு பதிலாக டி. 2 வார்த்தை தான் குடிக்கும் ஓகேவா. அப்போது ரொம்ப சிம்பிள், 2 வார்த்தையாக கூட்டி நம்ம சில்ட்ரனுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. போன சமயம் மாதிரி மைனஸ் வரல ப்ளஸ் வரல, எல்லாமே +2ஆக தான் இருக்குது. அப்போ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். CHILDREN. அப்போ சிக்கு பதிலாக 2 வார்த்தை கொடுங்க ஓகேவா. சியிலேருந்து 2வது வார்த்தை நமக்கு என்னது, சியிலேருந்து 2வது வார்த்தை இ. ஹச்சிலேருந்து 2வது வார்த்தை நமக்கு என்னது, ஜே. ஐயிலேருந்து 2வது வார்த்தை பாருங்கள், 2 வார்த்தைக்கு ஐக்கு அப்புறம் கே. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் 2 கூட்டுதான். எல்லுக்கு அப்புறம் வந்து என் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரும். இங்கேருந்து நீங்கள் எழுதுனீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. என். டிக்கு அப்புறம் என்ன வார்த்தை, எஃப். 2 வார்த்தை கூட்டணும் ஓகேவா. அப்புறம் ஆருக்கு அப்புறம் வந்து இதை தான் நீங்கள் லைன் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா. நம்ம என்னென்ன எழுத்து குறிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஆருக்கு அப்புறம் டி. அடுத்தது ஈக்கு அப்புறம் நமக்கு ஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்கும். 2 வார்த்தை வந்து இது பண்ணணும். எண்ணுக்கு அப்புறம் பாருங்கள் 2 வார்த்தை பி. ஓகே, இப்போது இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குமா. +2 நம்ம வந்து கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு அந்த எழுத்துக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்திருக்கோம். சிக்கு பதிலாக 2 வார்த்தை தள்ளி இ. அப்போ இஜேகே அப்படிங்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது, என்எஃப்டி ஜிபி. ஆன்சர் வந்து டி ஓகேவா. ஆன்சர் டி. ஓகே, இந்த சம் பாருங்கள். 3ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சங்கேத மொழியில் ஸ்டேட்மெண்ட் என்கிற வார்த்தையை வந்து டீலேருந்து எஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வடிவில் பொலிட்டிக்கல் என்கிற வார்த்தை எவ்வாறு எழுதப்படும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா, TNEMETATS அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் தெரியுமா. நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சேமாக மாறி இருக்கா அப்படின்னு பாருங்கள்.
இங்கே ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தை வந்து இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு, லாஸ்ட்டில் உள்ள வார்த்தை வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போது ஒரு வேளை நம்ம ரிவர்ஸில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? போன சம்லாம் நமக்கு ரிவர்ஸில் வந்து வந்திருக்காது. ஓகேவா? அதனால் நம்ம இந்த மெத்தடில் வந்து செஞ்சோம். இப்போ எந்த ஒரு வார்த்தையுமே நமக்கு லாஸ்ட்டோ ஃபஸ்ட் லெட்டரோ எதுவுமே சேம் ஆகிடல. அதனால் நம்ம ஏபிசிடி மெத்தடில் வந்து செஞ்சோம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கா. அப்போ டி அப்படிங்கிற ஃபஸ்ட் லெட்டர் அப்படியே பின்னாடி, அதாவது லாஸ்ட்டில் உள்ள லெட்டர் அப்படி இங்கேருந்து எழுதிருக்காங்க. ஓகே, வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக எழுதிருக்காங்க. டி, அதுக்கப்புறம் என், அப்புறம் இ, அதுக்கப்புறம் எம், இ, அப்புறம் டி, ஏ, டி, அப்புறம் எஸ். ஓகேவா? அப்படியே எழுதிருக்காங்க. அப்போது நம்ம இதை வந்து இங்கே மக்கள் எழுதினா போதும். ஓகேவா? அதான் ஆன்சர். LACITILOP இதான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். LACITILOP ஆன்சர் வந்து ஏ. இதை வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து எழுதினா போதும். ஓகேவா? அப்படியே தலையில் எழுதினா போதும். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். ஹெல்த் என்பது GSKZTG இந்த வார்த்தை வந்து எடுத்துருங்க. இது வந்து லாஸ்ட்டில் வரும். ஏன்னா எழுதப்பட்டால் அந்த குறியீட்டில் நார்த் என்பது எவ்வாறு எழுதப்படும். கொஸ்டின் எப்படி வந்து மாற்றிக்கோங்க. அந்த எழுதப்படும் அப்படிங்கிறது வந்து அங்கே வராது. எவ்வாறு எழுதப்படும். அப்போ ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதுகிறாங்க. ஹெல்த் அப்படிங்கிறது வந்து GSKZDG அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ நார்த் எப்படி எழுதுவோம். அப்போ நம்ம ஹெல்த்தை எப்படி எழுதுகிறாங்க இதை கண்டுபிடிச்சாதான் நார்த் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்னது, இதில் எந்த ஒரு வார்த்தையும் வந்து கேயும் வந்து ஜி அப்படிங்கிற லெட்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை தவிர மற்ற வார்த்தை எதுவுமே லெஃப்ட் டு ரைட்டோ தலையில் வந்து எழுதுன மாதிரி நமக்கு தெரில. அப்போ நம்ம ஏபிசி தான் எழுதணும். ஓகேவா? அப்போ ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதாவது என்ன அப்போது ஹச்சுக்கு பதிலாக ஜி அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு. ஓகே, அப்போது ஹச்சுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை ஜி. அப்போ -1 ஆயிருக்கு. ஈக்கு அப்புறம் எஸ். ஈ வந்து இங்கே இருக்குது, எஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதாவது ஹெல்த் அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைகீழாக எழுதுங்க. தலைகீழாக மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? அதாவது ஹெல்த் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹச்சி, அடுத்தது வந்து டி, அதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு எழுதுங்க எல், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஹச், இந்த மாதிரி எழுதுங்க. அப்போ இதுக்கு வந்து இப்போ கண்டுபிடிங்க. ஓகே, ஹச்சுக்கு பதிலாக நமக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வந்து ஜி. அப்போது -1 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டீக்கு பதிலாக நமக்கு என்ன வார்த்தை கிடச்சிருக்கு எஸ் அப்படிங்கிற வார்த்தை. அப்போது டீக்கு முன்னாடி உள்ளது -1. எல்லுக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு கே. எல்லுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வந்து -1 ஒரு வார்த்தை வந்து பண்ணால் எல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லுக்கு பதிலாக கே அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடச்சிருக்கு. ஏ அப்படிங்கிற வார்த்தைக்கு இசட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஏக்கு லாஸ்ட்டில் உள்ள லெட்டர் நமக்கு வந்து இசட். அதனால் என் இப்படி எழுதுங்க. ஓகேவா? NOPQ அப்படி எழுத முடிச்சு உங்களுக்கு இசட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இசட் -1. ஈக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து என்னது நமக்கு டி. இங்கேயும் டி தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? எல்லாமே -1. ஹச்சுக்கு முன்னாடி -1 பண்ணுங்கள். ஹச்சுக்கு முன்னாடி ஜி, லாஸ்ட்டாக ஜி தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது இதை என்ன செய்யணும், நார்த் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தலைகீழாக, அதாவது ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம எழுதுவோமா. நார்த் அப்படிங்கிறது HTRON. ஓகே, இப்போது இதில் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை வந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஹச்சுக்கு முன்னாடி நமக்கு என்னது ஜி, ஜிக்கு முன்னாடி உள்ள வார்த்தை எல்லாமே -1 தான். வேறு எதுவுமே ப்ளஸ்ஸோ கூடியவோ குறையோ இல்லை. எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை வந்து முன்னாடி. அப்போ ஜிக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வந்து எஸ். அடுத்து ஆருக்கு முன்னாடி உள்ள வார்த்தை நமக்கு என்னது Q. ஓக்கு முன்னாடி உள்ள வார்த்தை என்னது N. எண்ணுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை என்னது M. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து GSQNM. பி தான் ஆன்சர். ஓகேவா? ஒவ்வொரு சம்மே நம்ம ஒவ்வொரு மாடலில் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு சம்மை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரே மாடல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போமா. ஓகே, எந்த சம் பாருங்கன்னு எடுத்துருக்காங்க. ஒரு சங்கீத மொழியில் பிரேக் த்ரோ என்பது வந்து ஈலேருந்து E to T என எழுதப்பட்டுள்ளது எனில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எழுதிருமா. பிரேக் த்ரோ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்காங்க, OUHRBREAK
RGHK அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஏதாவது ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் நமக்கு ஏதாவது சேமாக வந்திருக்க மாதிரி வந்திருக்கா? வரல. ஒரு நம்ம இங்கே வச்சு ஃபஸ்ட்டு ஏபிசிடி வந்து நம்ம சேஞ்ச் பார்த்துறோம். ஏன்னா எல்லா சமயம் ஒரே மாதிரி வந்துடும் நமக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ பிக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு லெட்டர், பிக்கு அப்புறம் உள்ள லெட்டர் 2 லெட்டர் தள்ளி BCDE 3வது லெட்டராகவும் இ வருது. ஆருக்கு அப்புறம் உள்ள லெட்டர் ஏ அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கும். ஓகேவா? நம்ம மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணுங்கள். ஏபிசிடி நிமிஷம் ஆர் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, ஏக்கு பதிலாக அப்போ சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்போது இது நம்ம ஏபிசிடியில் மெத்தடும் கிடையாது, ஃபஸ்ட்லேருந்து அதாவது தலைகீழாக எழுதுகிற மெத்தடும் கிடையாது. அப்போ என்ன மெத்தட் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இதில் உள்ள வேர்ட் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. EA அப்படிங்கிறது இங்கே இருக்குது, OU அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அடுத்த HR அப்படிங்கிறது இங்கே இருக்குது, PR அப்படிங்கிறது இங்கே இருக்குது, GH அப்படிங்கிறது இங்கே இருக்குது, KT அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இங்கே உள்ள வார்த்தையை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன இதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை நம்ம பிரித்து எழுதுவோமா? அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 வார்த்தையாக தள்ளி தள்ளி இருக்குது. PREAKT, அடுத்தது HR, அப்புறம் OU, அடுத்தது GH. இந்த மாதிரி வார்த்தையை வந்து பிரித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவோம். 1 2 3 4 5 6. அதாவது பிரேக் த்ரோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து 2 பிரித்து தான் இங்கே எழுதியிருக்காங்க. EA அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. EA அப்போது 2வது வார்த்தை வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. அப்போது 2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த வார்த்தை 2வது எழுதியிருக்காங்க. OU அப்படிங்கிறது 5வது வார்த்தை. OU 5வது வார்த்தை. அடுத்து வந்து HR அப்படிங்கிறது இருக்காங்க. HR அப்போது 4வது வார்த்தை. அடுத்தது வந்து PR அப்படிங்கிறது வார்த்தை இருக்காங்க. PR அப்படிங்கிறது வந்து 1வது வார்த்தை. அடுத்தது வந்து என்னது? CH அப்படிங்கிறது 6வது வார்த்தை. அடுத்து லாஸ்ட்டாக KT 3வது வார்த்தையில் வந்து முடிச்சிருக்காங்க. 3வது வார்த்தை. அப்போ இதே ஆர்டர் படி நம்மளும் அங்கே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 2 வார்த்தையாக பிரிப்போம். இந்த மாதிரி 2 5 4 1 6 3 இந்த மாதிரி நம்ம அங்கேயும் பிரித்து அந்த ஆர்டர் படி எழுதுவோம். ஓகேவா? அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எழுதுங்க. 2 வார்த்தையை எழுதுவோம். ஓகேவா? DISTRIPUTION. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துடலாமா? 1 2 3 4 5 6. ஓகேவா? அங்கே இருந்த மாதிரியே தான் 6 வார்த்தை தான் வந்திருக்கு. அப்போ இது இப்படியே பிரித்து எழுதுவோமா? 2வது வார்த்தை ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ST அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து 5வது வார்த்தை TI அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து 4வது வார்த்தை. 4வது வார்த்தை நமக்கு வந்து PU. அடுத்தது வந்து 1வது வார்த்தை DI அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்த 6வது வார்த்தை வந்து நமக்கு 6வது லெட்டர் வந்து என்னது? ON. அடுத்தது லாஸ்ட்டாக 3வது வார்த்தை. 3வது வார்த்தை வந்து நமக்கு என்னது? RI. ஓகே, இப்போ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குமா? STTI PUT STTI PUT ION லாஸ்ட்டாக RI. அப்போது ஆன்சர் வந்து C. ஓகேவா? ஓகே, ஆன்சர் வந்து இப்போ C. ST மேட்ச் ஆகுதுல? STTI PUTION RI. ஓகே, ஆன்சர் இதில் அப்படியே இருக்குது.
ஓகே, ஆன்சர் வந்து சி. ஓகே, இப்போ இந்த 6ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு சங்கேத மொழியில் பீட் என்பது YBZG என எழுதப்பட்டால் மைல்டு என்பது குறியீடு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, BEAT அப்படிங்கிறது YBZG. ஓகே, இதை பார்க்கும்போதுல பியிலேருந்து ஒய் அப்படிங்கிறது எங்கேயோ வார்த்தை இருக்குது. ஓகே, இதுக்கு தான் நம்ம ABCD அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்டர் படி எழுதுவோம்ல, அந்த ஆர்டர் படி எழுதுங்க. ஓகேவா, இந்த சம்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. ABCDEFGH. ஒரு சம்மை வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா, இது அந்த மெத்தடாக இருக்குமா, இப்போ பியிலேருந்து ஒய் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கே, அதனால் ABCD வந்து நம்ம வந்து இந்த மெத்தடில் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். JKLMN அப்படிங்கிறது நம்ம அங்கே இருந்தது கூட இங்கே இருந்தது. ஓகேவா, அப்போ தான் கரெக்டாக வரும். NOPQRSTUVWXYZ. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஒய் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இ இருக்க இடத்துல ஈக்கு ஆப்போசிட் வந்து என்னது வி, ஏக்கு ஆப்போசிட்டில் வந்து இசட், டீக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது, டீக்கு ஆப்போசிட்டில் ஜி. இதுதான். ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போது நம்ம இந்த MILD மைல்டு அப்படிங்கிறது தானே கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ஆப்போசிட் வந்து பார்த்தா போதும். எம்முக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு என்னது என், ஐக்கு ஆப்போசிட் வந்து என்னது ஆர், எல்லுக்கு ஆப்போசிட் வந்து என்னது ஓ, ஐக்கு ஆப்போசிட் வந்து என்னது ஆர். அப்போது நேரோ டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, டிக்கு ஆப்போசிட் வந்து என்னது டபிள்யூ, நேரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து டி. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக எழுத ABCDM அப்படிங்கிறது என், இதுக்கு தான் இந்த மாதிரி எழுத சொல்லுவேன். ஓகேவா, எப்போவே ABCDயை வந்து ஸோ கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு அப்போ பிக்கு ஆப்போசிட் ஒய் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து கால்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட மொழியில் O என்பது E எனவும், A என்பது C ஆகவும், M என்பது I ஆகவும், S என்பது O ஆகவும், N என்பது P ஆகவும், E என்பது M ஆகவும், I என்பது A ஆகவும், B என்பது N ஆகவும், C என்பது S ஆக எழுதப்பட்டால் அந்த மொழியில் கம்பெனிஸ் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ O வந்து எப்படி எழுதுறாங்க, E ஆகவும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேவா, A என்பது C ஆகவும், M என்பது I ஆகவும், S என்பது O ஆகவும், அடுத்தது N என்பது B ஆகவும், E என்பது M ஆகவும், I என்பது A ஆகவும், P என்பது N ஆகவும், C என்பது S ஆகவும் அப்படி எழுதிட்டாங்கன்னா கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்த மொழியில் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், சிக்கு பதிலாக எஸ், ஓ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஓக்கு பதிலாக இ. இந்த மாதிரி எழுதிச்சிட்டோம்னா ரொம்ப இதாக எழுதிடலாம். ஓகேவா, அப்படி கரெக்டாக பார்த்து எழுதலாம். எம்முக்கு பதிலாக ஐ, இப்போ பிக்கு பதிலாக என், அடுத்தது ஏக்கு பதிலாக சி, என்னுக்கு பதிலாக என் என்பது நமக்கு இங்கே வந்து என் அப்படிங்கிறது வந்து பி, ஐ அப்படிங்கிறது வந்து ஏ, ஈக்கு பதிலாக எம், எஸ்ஸுக்கு பதிலாக ஓ. ஓகேவா, ஓகே, இப்போது இந்த இது வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எஸ்இஐ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து NCPAMO. ஓகேவா, ஆன்சர் வந்து சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் பேரண்ட் என்பதை பியிலேருந்து கே வரைக்கும், சில்ட்ரன் என்பது எம்லேருந்து ஜே எனவும் எழுதப்பட்டால் ரீப்ரிண்ட் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ பேரண்ட் அப்படிங்கிறது வந்து PDFGJK அப்படின்னு எழுதுகிறாங்க. சில்ட்ரன் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுகிறாங்க, MOXQUFGJ அப்படின்னு எழுதுகிறாங்க. ஓகேவா, அப்போ ரீப்ரிண்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரீப்ரிண்ட். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஏபிசிக்கெலாம் போக வேண்டாம். இங்கே ஏதாவது வார்த்தை வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, இங்கே பி இருக்குது, இங்கே பி எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. இங்கேயும் ஏ இருக்குது,
வேறு இதில் ஏ ஓகே. அங்கே ஆர் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. ஆருக்கு இங்கேயும் எஃப் தான் போட்டிருக்காங்க, இங்கேயும் எஃப் தான் போட்டிருக்காங்க. இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. இங்கே ஈக்கு ஜி தான் போட்டிருக்காங்க, இங்கேயும் ஈக்கு ஜி தான் போட்டிருக்காங்க. என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. எண்ணுக்கு வந்து ஜே தான் போட்டிருக்காங்க, இங்கேயும் ஜே தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த வேர்டை வச்சு நம்ம வந்து இந்த ரீப்ரிண்ட்டை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்போ எல்லா வார்த்தைக்குமே நம்ம இங்கே இருக்க வார்த்தையை வந்து மேட்ச் பண்ணலாம். ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கேயும் நமக்கு என்னது எஃப், இங்கேயும் எஃப் தான் இருக்கப்போ நம்ம எஃப் போட்டால் போதும். இ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்னது ஜி, ஈக்கு பதிலாக ஜி. பி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா எல்லா வார்த்தையுமே மேட்சாக தான் இருக்குது. ஓகேவா? ஆர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எஃப் அப்படிங்கிறத போடலாம். ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸ் அப்படிங்கிறத போடலாம். ஓகேவா? ஐக்கு பதிலாக எக்ஸ். அடுத்தது வந்து என், எண்ணுக்கு பதிலாக ஜே, ஷீக்கு பதிலாக கே அப்படிங்கிற வார்த்தை. ஓகேவா? இங்கே இருக்க வார்த்தையை வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டாப்போம். என்ன கிடச்சிருக்கு நமக்கு? எஃப் ஜி பி, எஃப் எக்ஸ் ஜே. ஷீக்கு வந்து கே. ஓகேவா? அப்போ எஃப் ஜி பி எஃப் எக்ஸ் ஜே கே, எஃப்ஜிபி எஃப்எக்ஸ்ஜே. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஓகே. டோட்டலாக வந்து நம்ம கோடிங் டீ கோடிங்கில் வந்து ஒரு 8 சம் பார்த்துருக்கோம். மீதி இருக்க சம் வந்து அடுத்த வந்து பாட்டில் வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.